கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல புதிய நாளிலே வேதத்தின் மூலம் தேவன் சொல்கிற தேவனுடைய வார்த்தைக்கு போவோம். யாத்திரையா புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 7வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் வாதாடினது நிமித்தம் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரோ இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்தது நிமித்தம் அவன் அந்த ஸ்தலத்திற்கு மாசா என்றும் மேரிபா என்றும் பேரிட்டான். இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று வாதாடினார்களாம். இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இஸ்ரவேல் ஜனங்கள் போல, இஸ்ரவேல் புத்தர்கள் போல அநேகரும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தோன்றுகிற ஒரு வார்த்தை, தேவன் நம் நடுவில் இருக்கிறாரா இல்லையா. நம்முடைய குடும்பத்தின் நடுவில் தேவன் இருக்கிறாரா இல்லையா. நம்முடைய பிள்ளைகளுக்காய் தேவன் இருக்கிறாரா இல்லையா. நம்முடைய பலவீனங்களெல்லாம் இப்படி இருக்கும்போது தேவன் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா. பிரச்சனைகள், பாடுகள், கடன்கள், போராட்டங்கள் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தோணுது, தேவன் நம் நடுவில் இருக்கிறாரா இல்லையா. இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னாங்க, தேவன் எங்கள் நடுவில் இருக்கிறாரோ இல்லையா, அவர் இருக்கிறாரா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல. காரணம் என்ன அப்படின்னு வாசிப்பீர்கள். யாத்திரையா புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு இஸ்ரவேல் புத்திராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படி சீன் வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவிதீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. நல்லா கவனிங்க, தேவனுடைய கட்டளையின்படி அவங்க சீன் வனாந்திரத்திலிருந்து பிரயாணம் பண்ணி ரெவிதீம் என்கிற ஒரு இடத்துக்கு வந்து ரெவிதீமிலே பாளையம் இறங்கினார்கள். ரெவிதீமிலே பாளையம் இறங்கினார்கள். அந்த இடத்துல தண்ணீர் இல்லாதிருந்தது. இந்த கால வேளையில் இன்னைக்கு ஏன் போராட்டம்? இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் வாழ்க்கையில் கசந்து கொள்ளுகிற அளவிற்கு தேவன் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று சொல்கிற அளவுக்கு என்ன பிரச்சனை அவங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா, அவங்க பாளையம் இறங்கின இடத்துல ரெவிதீமில் குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கும்போது நமக்கு மனசில் தோன்றுகிறது, நம்முடைய வாழ்க்கையில் தோன்றுகிற ஒரு அங்கலாய்ப்புகள் வருகிறது, தேவன் இருக்கிறாரா இல்லையா. எதிரிகள் நமக்கு எதிராய் பொங்கி எழும்போது, சத்துருக்களின் வல்லமைகள் நம்மை மேற்கொள்ள வரும்போது நம்முடைய மனதில் ஒரு புலம்பல், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புலம்பல் வருகிறது, தேவன் இருக்கிறாரா இல்லையா. அவர் இருந்தால் ஏன் என் வாழ்க்கையில் இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அவர் இருக்கிற இடத்துல இருக்கும்ல. வேதத்தில் வாசிக்கிறோம், அவர் சொன்னாக அவர் கட்டளையிட்டா நிற்கும். அவர் பூரண சர்க்குணர், ஐஸ்வர்ய சமந்தனர், அவர் இருக்கிற இடத்துல சமாதானம், அவர் இருக்கிற எல்லா ஆசீர்வாதம் இருக்குது. அவங்களுக்கு ஏன் ஒரு சந்தேகம் அப்படின்னா, தண்ணீர் குடிக்க தண்ணீர் இல்லாதது எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கிறதோ, இல்லாதிருந்தது அப்படின்னு ஒரு சூழ்நிலை நம்ம குடும்பத்தில் வரும்போது, நம்ம வாழ்க்கையை, நம்முடைய பொருளாதாரத்தை, நம்முடைய தொழிலில், பிள்ளைகள் நடுவில் எல்லாவற்றிலும் இல்லாத ஒரு சூழ்நிலை, சுகம் இல்லாத சூழ்நிலை, சமாதானம் இல்லாமல் சூழ்நிலை, தண்ணீர் இல்லாத சூழ்நிலை, ஆகாரம், அநேக நேரத்தில் பொருளாதாரத்தில் கடன் பிரச்சனைகளில் ஒரு பொருளாதார செழிப்பு இல்லாத சூழ்நிலை வரும்போது கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று கேள்வி கேட்கிற ஒரு வேதனை நிறைந்த ஒரு வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கிறோம். அந்த கடைசி நாட்களில் எல்லாரும் மனசில் இருக்குது, தேவன் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறாரா, எங்கள் நடுவில் இருக்கிறா, எங்கள் பிள்ளைங்களுக்காக இருக்காரா இல்லையான்னு ஒரு கேள்வி வருகிறது. ஏன் அப்படி வந்துச்சு அப்படின்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஒரு காரியத்தை சொல்கிறோம். அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் புத்தராகிய சபையார். வேதத்தில் இந்த அதிகாரத்தில் சொல்லும்போது இஸ்ரவேலுடைய சபையார், இஸ்ரவேல் புத்தருடைய சபையார், அவங்க நல்ல ஒரு சபையார், ஒரு கட்டுக்கோப்பில் இருக்கிற இஸ்ரவேல் புத்தருடைய சபையார். இரண்டாவதாய் அவர்கள் கர்த்தருடைய கட்டளையின்படி தான் சீன் வனாந்திரத்திலிருந்து பிரயாணம் பண்ணி இப்போ இருக்கிற தண்ணீர் இல்லாத சொல்ல ரெவிதீம் அந்த இடத்துக்கு வந்தாங்க. மூணாவதாய் அவர்கள் கவனிக்க வேண்டும், அவர்கள் கீழ்ப்படுகிறாங்களோ கீழ்ப்படையிலையோ, கொஞ்சம் வனங்காக்களத்துள்ள ஜனங்க தான். மோசேனுடைய கட்டளையின்படி அவங்க வந்துட்டாங்க. ஏன்னா அவங்க மோசையை இந்த காரியம் குறித்து சொல்லும்போது சொல்கிறாங்க, நீ தான் என்னை எகிப்து தேசத்திலிருந்து எங்களை கொன்று போட, தண்ணீர் இல்லாமல் நாங்கள் தண்ணீர் இல்லாதபடி நாங்கள் வேதனை அடையும்படி, நாங்கள் கொன்று போடப்படும்படி, மரணத்தை அடையும்படி நீங்கள் தான் எங்களை கொண்டு வந்தீங்க அப்படின்னு மோசை ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் இஸ்ரவேல் ஜனங்கள் போல ஒன்று நிச்சயம், நம்ம கர்த்தருடைய ஜனங்களாக இருக்கலாம், நாம் கர்த்தருடைய சபையாராக இருக்கலாம், நாம் கர்த்தருடைய கட்டளையின்படி தான் இந்த உலகத்தில் ஜீவித்திருக்கலாம்.
மூன்றாவது நம்மளுடைய ஒரு சபையினுடைய போதகருக்கு கீழே தான் நாம் இருந்திருக்கலாம். இது 3 இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருந்து, ஆனாலும் ஒரு குறைவு இல்லாமல் இருந்ததினால அவர்களுக்கு வேதனைனா, கர்த்தருடைய சபையாராக இருக்கிறேன், நான் கர்த்தருடைய கட்டளையின்படி தான் சீன் வனாந்திரத்திலிருந்து கர்த்தர் கட்டளை கொடுத்தனால தான் இந்த ரெவிதீமுக்கு நான் வந்திருக்கிறேன், பாளையம் இறங்கியிருக்கிறேன். நான் தானாக வரலை, கர்த்தர் கட்டளையிட்டதுனால. மூன்றாவது, நான் தானாக வரலை, ஒரு மோசே என்கிற ரட்சகன் கையினால் நான் வழிநடத்தப்பட்டு வருகிறேன். இத்தனை காரியம் இருந்தோம், ஏன் எங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கிறது? குடிக்க தண்ணீர் இல்லாமல் இருக்கிறது. அவை 3 வேதனைகளை சொல்கிறேன். ஒன்று, எங்களுக்கு தண்ணீர் இல்லை, உங்கள் குழந்தைகளுக்கு தண்ணீர் இல்லை. மூன்றாவது, எங்கள் ஆடு மாடுகளுக்கு தண்ணீர் இல்லை. நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையான்னு சொல்லி அவங்க ஆண்டவருக்கு விரோதமாக சில காரியங்களை செய்தாங்க. நீங்கள் கவனிக்கணும், இருக்கிறாரா இல்லையான்றது எல்லார் வாயிலேருந்து வரும். ஊழியக்காரன் வாயிலேருந்து வரும், விசுவாச பிள்ளையோட வாய் எல்லார் வாயில வரும். ஏன்னா வேதத்தில் வாசி, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். ஒரு சந்தேகம், ஏன் கைவிட்டீங்க? எங்களை தாவீது சொல்லுகிறான், நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை ஏன் நீர் கேளாமல் இருக்கிறீர்? ஏன் நீங்கள் மௌனமாக இருக்கிறீர்? எனக்கு உதவி செய்யாமல் இருக்கிறீங்க? ஏன் தூரத்தில் இருக்கிறீங்க? ஏன் சும்மா இருக்கிறீங்க? ஏன் நீங்கள் மௌனமாக இருக்கிறீங்க? நீங்கள் ஏன் அப்படி இருக்கிறீங்கன்னு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறா இல்லையா என்று நான் சத்தமிட்டு கூப்பிட்ட பகலில் கூப்பிடுகிறேன், ராத்திரியிலே கூப்பிடுகிறேன், எனக்கு உத்தரவு இல்லை அப்படின்னு வருத்தப்படுகிற சூழ்நிலைலாம் இருக்கு, இல்லைன்னு மறுக்கல. ஆனால் ஆண்டவர் சொல்கிற, ஆண்டவருக்கு ஏன் இவங்க வார்த்தை வருத்தமாக இருந்துச்சுன்னா, இவங்க கர்த்தர் இருக்கிறாரா இல்லையான்னு வருத்தப்பட்டால் அதுக்கு வேற பிரச்சனை, அது தப்பு இல்லை. எல்லாரோட வாழ்க்கையில் அந்த சூழ்நிலை வருகிறது. கைவிடப்பட்ட சூழ்நிலை, இல்லாத சூழ்நிலை, தனிமையின் பாதையில், பொருளாதார குறையின் பாதையில் அவர் இருக்கிறாரா இல்லையான்னு சந்தேகம் வருது. ஆனால் அது பிரச்சனை கிடையாது. அதன் நடுவில் அவர்கள் என்ன செய்தார்கள்னா 3 காரியம் செய்தார். ஒன்று, வாதாடினார்கள். இரண்டாவதாய், அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாயும் மோசேக்கு விரோதமாயும் முறுமுறுத்தார்கள். மூன்றாவதாய், அவர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம் அப்படின்னா, பரீட்சை பார்த்தார்கள். வாதாடினாங்க, கர்த்தரை பரீட்சை பார்த்தாங்க, கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுத்தாங்க, தன்னுடைய தாசனாகிய மோசேக்கு விரோதம் முறுமுறுத்தாங்க. இந்த 3 காரியத்தை செய்தாங்க. நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் இல்லாமையாக இருக்கும். எல்லாருக்கும் எல்லா காரியம் திருப்தியாக இருக்காது. சில நேரத்தில் கர்த்தர் கைவிட்டது போல இருக்கும், சில நேரத்தில் பொருளாதார குறைவாக இருக்கும், இருக்கவே இருக்காது. நம்முடைய பொருளாதாரம் இருக்கவே இருக்காது. நம்முடைய பொருளாதாரம் சுத்தமும் ஒன்று இல்லாமல் இருக்கும். ஆனால் நம்ம கர்த்தரிடத்தில் கண்ணீர் வடிக்கலாம், ஜெபிக்கலாம், உபவாசிக்கலாம், செய்யலாம். ஆனால் தேவனுக்கு விரோதமாய் பரீட்சை பார்க்கக்கூடாது, தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கக்கூடாது, தேவனுக்கு விரோதமாய் வாதாடக்கூடாது. 3 காரியத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தார்கள். சாதாரணமாக அழுந்திருந்தாங்கன்னா பதில் செஞ்சிருப்பார். ஏன்னா நம்முடைய வேதனைகளை கர்த்தர்கிட்ட சொல்கிறது தப்பு கிடையாது. கண்ணீரோடு தான் நம்ம விதைக்கிறோம், வேதனைகளோடு தான் சொல்கிறோம், அங்கலாய்ப்போடு தான் சொல்கிறோம். ஆண்டவரே எனக்கு அற்புதம் செய்யுங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். அப்படி சொல்கிறதுல தப்பு இல்லை. நீ இருக்கிறாரா இல்லையான்னு சொல்லி வாதாடி முறுமுறுத்து பரீட்சை பார்த்து அவர்கள் கர்த்தரை வருத்தப்படுத்தினார்கள். ஆண்டவர்கிட்ட கேட்டால் போதும், கண்டிப்பாக அற்புதம் செய்வார். வேதத்தில் வாசிக்கிறோம், கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் தேவன் ஆகாரம் கொடுக்கிறவர். இந்த அருமையான புதிய நாளில் கர்த்தர் இருக்கிறாரா இல்லையான்னு ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது, இல்லாமை வருகிறது, தண்ணீர் இல்லாத போல இல்லாமை வருகிறது. ஆனாலும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார், நிச்சயமாக செய்வார். ஆனால் மோசேட்ட போய் ஜனங்க சொன்னாங்க. அப்போ அவர் சொன்னார், நான் என்ன செய்வேன்? வேதத்தில் இந்த அதிகாரத்தில் வாசிக்கும் போது நான் என்ன செய்வேன் ஆண்டவர் நோக்கி கலங்கின பொழுது கர்த்தர் அவங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்தார். ஒன்று சொல்லுகிறேன், என்ன அற்புதங்களை செய்தார்னா, மோசேயை பார்த்து சொன்னார், நதியை அடித்த கோலை எடுத்துக்கொண்டு போய் அவர்களுக்கு உண்பதாக நடந்து போய் ஓரேப்பிலே நான் கண்மலையின் மேலே உனக்கு உண்பதாக நிற்பேன், அந்த கண்மலை அடி, தண்ணீர் ஓடி வரும். இன்னைக்கு அந்த காரியத்தை அவன் செய்த பொழுது தண்ணீர் வந்தது. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒரு பிரச்சனை நமக்கு வருது, ஒரு இல்லாமல் வருகிறது, கர்த்தர் இருக்கிறாரா இல்லையான்னு இருக்கிற சூழ்நிலை வருகிறது. ஆனால் மோசேக்கு தன்னை கர்த்தர் வெளிப்படுத்தினார். என்ன தெரியுமா சொன்னார்? ஒரு பிரச்சனைக்கு உண்பதாக நான் உனக்கு முன்னே போய் கண்மலையின் மேலே நிற்பேன். ஒரு இல்லாத காரியத்துக்கு உண்பதாக, ஒரு வேதனைக்கு உண்பதாக, ஒரு குறைபாடுக்கு உண்பதாக இருக்கிறாரா இல்லையான்னு நமக்கு சோறு வரும்போது ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். தான் அந்த இடத்துல நிற்காமல நீ போ அற்புதத்தை காண்பா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா ஜனங்க தன்னை இருக்கிறாரா இல்லையான்னு கேட்டு பரீட்சை பார்த்ததுனால தான் அவர் சொன்னார், நான் உனக்கு முன்பதாக போய் ஓரேவிலே கண்மலையின் மேலே நான் நிற்பேன், நீ கண்மலையை அடி. இன்னைக்கு ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தினார், நிச்சயமாய் வெளிப்படுத்துகிறார். நம்முடைய பிரச்சனைக்கு முன்பதாக அவர் போய் நிற்கிறார்.
நம்முடைய பாடுகளுக்கு முன்பதாக அவர் போய் நமக்கு முன்னே போய் நிற்கிறார். அவர் இல்லாமல் இந்த குறைவை கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். இந்த குறைவை கர்த்தர் நிறைவாக்குவார். நீங்கள் எந்த ரீதியில் குறைவுள்ளவர்களாய், எந்த ரீதியில பிரச்சனை உள்ளவர்களாய் இந்த நல்ல புதிய நாளில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இருக்கிறாரா இல்லையான்னு தெரியல. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கதறி சொல்லும் வார்த்தையை கேட்கிறாரா இல்லையான்னு தெரியல. எங்கள் பிள்ளை எங்கள் வாழ்க்கையில் ஏன் கர்த்தர் இன்னும் அற்புதம் செய்யாமல் இருக்கிறாரா இல்லையான்னு தெரியல. என் குடும்பத்தில் நாங்கள் கர்த்தருக்கு உத்தமமாக இருந்தோம். இஸ்ரவேல் ஜனங்களை போல நாங்கள் கர்த்தருடைய சபையாராக இருந்தோம். நாங்கள் மோசேயுடைய வார்த்தைகளை கேட்டவளாக இருந்தோம். எகிப்தெல்லாம் விட்டுட்டு தேவனுக்கு பின்னாடி ஒழுங்காக வந்திருந்தாலும், இவ்வளோ ஒன்று வந்திருந்தாலும் ஏன் எங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் வச்சார்? எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. அவர் இருக்கிறாரா இல்லையா? இல்லை, அவர் இருக்கிறார். அவர் வெளிப்படுத்தினார். நீ போ, உனக்கு முன்பதாக நான் கண்மலையின் மேலே நிற்பேன். இன்னைக்கு நமக்கு முன்பதாக இருக்கிறாரா இல்லையா என்று கேள்வி வரும்போது, நமக்கு முன்பதாக அவர் கண்மலையின் மேலே நிற்கிறார். நமக்கு முன்பதாக அவர் போயிருக்கிறார். நமக்கு முன்பதாக அவர் நின்று கொண்டிருக்கிறார். அடித்து கண்மலை அடித்த போது அற்புதம் நடைபெற்றது. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதம் செய்வார். அதனால் சோர்ந்து போக வேண்டாம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவர் இருக்கிறார் இல்லையான்னு உங்களுக்கு சோறு வருதா? குடும்பத்தில் இல்லை பொருளாதாரத்தில், பிள்ளைகள் நடுவில், உடல் ஆரோக்கியம் எடுத்த விஷயத்தில், சமாதானத்துக்கு எடுத்த விஷயத்தில் அவர் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே. இல்லை, அவர் இருக்கிறார். உங்களுக்கு முன்பதாக அவர் கண்மலையின் மேலே நிற்கிறார். தேவனால் அற்புதம் எப்படி செய்ய முடியும்? கண்மலையிலேருந்து தண்ணீர் கொடுக்க முடியும், கற்பாரிலிருந்து தண்ணீர் கொடுக்க முடியும். கண்மலை தடாகம் கற்பாரை நுருற்றாக கர்த்தரால் மாற்ற முடியும். இயேசுவால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த புதிய நாளிலே கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். உங்களுக்கு முன்பதாக போய் அந்த பிரச்சனையின் மேல் கர்த்தர் நிற்கிறார். உங்களுக்கு முன்பதாக இருக்கிறார் இல்லையான்னு சந்தேகப்பட வேணாம். அவர் உங்களுக்கு முன்பதாக போய் நிற்கிறார். ஒரு அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். நம் ஜெபித்து முடிப்போம். நம்ம செய்யக்கூடாது 3 காரியம். 1, அவரை முறுமுறுக்கக்கூடாது. நம்ம வேதனைகளை எவ்வளோ வேணா சொல்லலாம், கண்ணீரை எவ்வளோ வேணா அவர்கிட்ட வடிக்கலாம். 2வதாய் வாதாடக்கூடாது. 3வது பரீட்சை பார்க்கக்கூடாது. இது இல்லாதபடி கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் நிச்சயமாய் அற்புதம் உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு இந்த கால வேளையில் கேட்கிறீர்களா? நிச்சயமாக உங்களுக்கு முன்பதாக போய் அவர் இருக்கிறார் என்பதை நிரூபித்து அற்புதங்களை செய்வார். தண்ணீர் இல்லாத இடத்துல சந்தேகம் வந்தது, அவர் தண்ணீரை சுரக்க செய்தார். எந்த மனிதனுடைய இருதயத்தை திறப்பார். உங்களுக்கு முன்னாடி போய் எந்த ஹாஸ்பிட்டலையும் அற்புதம் செய்வார். உங்களுக்கு முன்னாடி போய் எந்த பொருளாதாரத்தையும் பலப்படுத்துவார். ஐஸ்வர்ய கனமும் தேவனிடத்தில் இருக்குது. வானத்து பூமி படைத்த கர்த்தரிடத்து ஒத்தாசை வரும். கர்த்தர் இருக்கிறார். உங்களுக்கு முன்பதாக போயிருக்கிறார். அற்புதங்களை செய்வார். தேவனுக்கு மகிமையுண்டாகட்டும். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேளைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவன் இருக்கிறாரா இல்லையா என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வேதனைகளும் வாதாடும் மூர்க்கங்களும் ஆண்டவரை பரீட்சை பார்க்கிற தன்மை இருந்தது. அவர் சொன்னார், நான் உனக்கு முன்பதாக போய் கண்மலையின் மேல் நிற்பேன். எங்களுக்கு முன்னாடி நீங்கள் இருக்கிறீங்க ஆண்டவரை. எங்கள் பிரச்சனைகளுக்கு மேலாக இருக்கிறீங்கப்பா. எங்கள் பாடுகளுக்கு மேலாக நீங்கள் இருக்கிறீங்க. எங்களுக்கு தான் புரியல. ஒரு அற்புதம் செய்யுங்க. பிள்ளைகள் வாழ்க்கையில் எந்த விஷயங்களும் இல்லாமல் இருக்குது, அந்த விஷயத்தில் கர்த்தர் அற்புதம் செய்து தண்ணீர் ஓடி வர, சமாதானம் ஓடி வர, சந்தோஷம் ஓடி வர, ஆண்டவரே அப்பா அற்புதங்கள் ஓடி வர, ஆரோக்கியம் ஓடி வர ஆண்டவர் கர்த்தர் உதவி செய்வீராக. கர்த்தர் முன்பதாக இருக்கிறார். நான் உனக்கு முன் போய் கோணலாலை செவியாக்குவேன் சொல்லிங்கப்பா. பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்லிடப்பா. இவர்களுக்கு முன்பதாக போய் நிற்பீராக. உடைக்க வேண்டிய கற்பாரை உடைத்து ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து தருவீராகப்பா. பலப்படுத்துங்க, நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் இரத்தத்தினாலும் வேண்டுகிறேன் உங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும்.